ராஜ அஷ்டபுஜ தவயோக வனவராகி அம்மன் கோயிலில் பங்குனி மாதம் தேய்பிறை பஞ்சமி திதியை முன்னிட்டு திருக்கோயிலில் சிறப்பு யாகம் மற்றும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பெண்கள் நேர்த்திக்கடனாக மஞ்சள் அரைத்து அம்மனுக்கு சாத்தி வழிபட்டனர். மேலும் தேங்காய் விளக்கு ஏற்றி வழிபட்டனர். சிறப்பு தீபாராதனை நடந்து பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த மாதத்தில் பஞ்சமி வழிபாடு, வராகி அம்மா வழிபாடு பஞ்சமி மாதம் எல்லாம் வழிபாடுதாங்க. இதில் என்ன அப்படின்னா, இந்த ஊர் மக்கள் எல்லாமே இந்த கோயில் ராஜேஸ்வரி அம்மன் கோயில் வராகி அம்மன் கோயில் எல்லாம் சாமி கும்பிட வராங்க. ஒவ்வொருத்தரும் கேள்விப்பட்டு நல்ல இந்த அம்பாளுடைய அருள் பெற எல்லாம் சாமி கும்பிட்றாங்க. அவங்களுடைய நேர்த்திக்கடனை செய்கிறாங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த அம்பாளுக்கு மஞ்சள் அரைச்சி இந்த அம்பாளுக்கு வழிபட்டு வராங்க. எல்லாரும் இந்த அம்பாளுடைய வழிபடுறதுக்கு நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் சாமி கும்பிடுவாங்க. மகேஷ். இன்று பஞ்சமி மிக வாராய்க்கு உகந்த நாள். பஞ்சமி என்று வாராயை பிரார்த்தனை பண்ணினால் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக முடியும். நல்லதே நினைக்க வேண்டும். இது மிகவும் பழமை வாய்ந்த ஆலயம். சுமார் 3000 ஆண்டுக்கு முற்பட்ட இடத்தில் இருப்பதாக புராணங்களும் இதிகாசம் கூறப்படுகிறது. பாண்டவர் காலத்தில் பஞ்சபாண்டவர் தவமிருந்து தான் இழந்த சொத்தெல்லாம் இங்கே நிவர்த்தி பெற்றார்களாம். அதனால் நூறு பேர் மேல கோவன பேர், மேன்மைகளுக்கு மேல கோவன பேர். இங்கே வாராகி பிரார்த்தனை பண்ணி அவங்க காரியம் அனைத்தையும் ஏமாச்சுதான். இந்த கோயிலிருந்து பக்கத்துல முறப்பநாடு ஊரத்துல தர்மதேவி கோயில் இருக்கு, பக்கத்துல துரியோதன் கோயில் இருக்கு, மேற்கே திரௌபதி ஆலயம் இருக்கு, பாண்டவர் ஆலயம் சொல்லக்கூடிய வரலாற்றில் இருக்கு. பிரசித்தி பெற்ற ஆலயம். யார் எதனடிச்சு வரீங்களோ அந்த காரியம் நல்லபடியாக நடக்கும். மஞ்சளை வீட்டில் தட்டி ஊரை போட்டு கொண்டு வந்து அரைக்கணும். அரைச்சி பிரார்த்தனை பண்ணணும். இது பிரார்த்தனை சொல்லலாம். திருமணத்தடை, கேஸு, குழந்தை நல்லா படிக்கணுங்கிறது, தீர்க்க சுமங்கலி பிராப்தியம், குடும்பத்தில் ஒற்றுமை, வியாபாரத்தில் லாபங்கள் எல்லாம் சிறப்பானதற்காகவும் அந்யோன்யமாக இருக்கிற இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது. சித்தர்கள் வழிபாடுகள் ஜாஸ்தி உள்ளக்கூடிய சிவாலயம், வாராகி ஆலயம், பார்க்க வேண்டிய கோயில். இந்த கோயில் ஊர் கடைசியாக தான் இருக்கணும், ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது, தனி ஆலயமா இருக்கணும். இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த வட்டாரத்தில் பொதுவாக தமிழ்நாட்டில் தனி ஆலயமா இருக்கு. இங்கதான் தனி ஆலயம்னா ஊருக்கு வெளியே இருக்கணும், பக்கத்தில் குளம் இருக்கணும், பக்கத்தில் மேற்கு பக்கம் சிவாலயம் இருக்கணும், ஈசான பாகத்தில் இந்த ஆலயம் அமையணும். எல்லா விதமான நல்ல காலம் நடக்கும் என்பது ஆகமங்களும் வேதம் சொல்லப்படுகிறது. எல்லா மக்களும் அம்பாவை பிரார்த்தனை செய்து வேணுங்கிற வரை ஒரு கோவில் நிர்வாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த கோவில் நிர்வாகி நான் தான். என்ற ராஜாவை சிவாச்சாரியார். எனக்கு பூரியம் திரு உத்தர கோசமங்கை. அங்கே அம்பாளுக்கு வாராய் கோவில் இருக்கு. எனக்கு குலதெய்வம் அது. எல்லா மக்களும் குலதெய்வம் நாடி வர்றாங்க.
அவங்க நினைச்ச காரியம்லாம் ரொம்ப ஜெயமாய் வந்துகிட்டே இருக்கு. மக்கள் நாளொரு மணி கூட்டம் அதிகம் வந்துகிட்டே இருக்கு. எல்லா மக்களுக்கும் எல்லா வளம் கிடைப்பதற்காக இந்த கோயில் கட்டப்படுகிறது. இதுக்கு பேரு ராஜஸ்ரீ அஷ்டபுஜ தவயோக வனவாராகி. வனத்தில் தான் இருக்கா, 8 கை உடையவள். யாரு தவம் இருந்து அவளை பிரார்த்தனை பண்றீங்களோ உங்க காரியம் அப்படியே 100% ஜெயிக்கும். நன்றி 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 நன்றி.